ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் அண்ட் கிச்சனுக்கு தேவையான ஒரு 4 டிப் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நான் அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த முட்டை தோடு எடுத்திருக்கேன். முட்டை தோடு வச்சுட்டு நிறைய க்ளீனிங் ப்ராசஸ் நம்ம கிச்சனில் பண்ண முடியும். ஸோ அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து அந்த பிளேடுக்கு சைட்லலாம் இடுக்குலலாம் பார்த்திங்கன்னா கரையாக இருக்கும், நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ அதை கை வச்சும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது, தேய்ச்சி கழுவவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி முட்டை தோடு ஒரு 2-3 தோடு எடுத்துகிட்டு நீங்கள் அது உள்ளே போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிடுங்க. நல்லா ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா முட்டை தோடு நல்லா பொடியாயிரும். அந்த கேப்லலாம் போய் அந்த முட்டை தோடு வந்து செட் ஆயிரும், அதாவது உள்ளே போய் படும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும். அப்படி புதுசு மாதிரியே இருக்கும். நான் இப்போ தான் க்ளீன் பண்ண, இதில் எந்த கரையும் இல்லை அப்படிங்கிறதுனால செஞ்சு காட்டலை. அண்ட் அதே மாதிரி நீங்கள் முட்டைத்தோடு வந்து சேவ் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதில் கொசு ஆயும் அப்படிங்கிற பயம் வேண்டாம். ஏன்னா அந்த நீங்கள் எவ்வளோ கொசு ஆயிர இடத்துல கொண்டுட்டு போய் இந்த முட்டைத்தோடு வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து கொசு படவே செய்யாது. அதே மாதிரி அந்த பொடியையும் நீங்கள் ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 2வது டிப்பு, நான் அந்த டிப்புக்காக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ட்ராப் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த டப்பா தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லைசாலோட மூடி, வாட்டர் கேன் மூடி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சுட்டு இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து லைசால் பாட்டிலோட மூடி, அப்புறம் இது வந்துட்டு வாட்டர் கேன் அந்த ஜூஸ் பாட்டிலோட மூடி, அதுக்கப்புறம் வந்து இது வந்து பெருங்காய டப்பா. ஸோ குட்டி குட்டியாக அந்த மாதிரி டப்பாஸை வச்சுட்டு நம்ம எப்படி இந்த டிப் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஐ ட்ராப் பாக்ஸை வந்துட்டு மேலே இருக்கிற அந்த லிட் இருக்குல்ல, அது வரைக்கும் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம வீட்டில் வந்துட்டு டேபிளோ ஸ்டீலில் கால் இருக்கும், அதாவது ஸ்டீல் கட்டிலோ அல்லது டேபிள் அதிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீலில் வந்து கால் இருக்கும். ஸோ அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த புஷ்ஷு வந்து சில டைம் வந்து டேமேஜ் ஆயிரும் அல்லது கலண்டு விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் அது வந்து நம்ம கடையில் போய் அதே சைஸில் வந்து தேடி வாங்கவும் முடியாது. அண்ட் அதே டைமில் நம்ம அப்படியே யூஸ் பண்ணவும் முடியாது. டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகும். இது லைட்டாக லேசாக நம்ம இழுத்தாலுமே அந்த இரும்பில், ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாதிரி லிட்டு ஒரு வாட்டர் கேன் மூடி கூட நமக்கு போதும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு நம்ம வீட்டுக்கு. டைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து அந்த ஐ ட்ராப் பாக்ஸ் தான் வேணும்னு இல்லை, சாதாரணமாக லிட்டு இந்த வாட்டர் கேனோட லிட்டு அந்த மாதிரி கூட போதும். அதே மாதிரி அந்த கட்டிலுக்காலுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, இதை பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து கட்டிலோட காலுக்கு நான் அந்த பெருங்காய டப்பாவை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பெருங்காய டப்பாவை நான் அப்படியே உள்ளே போட்டுடலான்னு பார்த்தேன். பட் அந்த மேலே இருந்த அந்த லிட் மூடுவோம்ல, அந்த இடத்துல வந்து உள்ளே போகலை. ஸோ அதனால் நான் இதையும் பாதியாக கட் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நான் ஒரு சைடு கேமரா வச்சுட்டு அதை எடுக்கிறப்போ எனக்கு ஒரு சைடாக இது பண்ண முடியல. நம்மளே பண்ணிடலாம். இதை ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். லைட்டாக ஒரு பக்கம் தூக்கிட்டு இதை உள்ளே டிப் பண்ணி விட்டோம்னா போதும். அதே மாதிரி இதில் வெயிட் இருக்கிறதுனால அது பெருசாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, அது கலண்டு வெளியே வரப்போகிறது கிடையாது. ஸோ நம்ம தூக்கி வேறு எங்கேயாவது போடுறோம் அப்படின்னா மட்டும் அதை எடுத்துகிட்டு நம்ம வேறு எங்கேயாவது மாற்றி வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் க்ளூகன் இருந்தது அப்படின்னா உள்ளே க்ளூகன் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த சிங்கு கீழே, அதுக்கப்புறமா இந்த வாஷிங் மிஷினில் உள்ள டியூப்புக்காக நம்மளுக்கு வந்து ட்ரைனேஜ் ஹோல் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே கனெக்ட் ஆகும்னா, ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜோட கனெக்ட் ஆகும். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன வேணால் உள்ளே வரலாம். பாம்பு கூட நமக்கு உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ முக்கால்வாசி பாம்பு, அதெல்லாம் விட ரொம்ப நமக்கு தொந்தரவு பண்ணக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி தான். ஸோ அதிலேருந்து எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு ரப்பர் பாயிண்ட் வந்து அந்த பைப்பில், அந்த ட்ரைனேஜோட பைப்பில் வந்து நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு அதில் சென்டரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு, நான் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த சிங்கில் இருந்து கனெக்டிங் டியூப் இருக்குல்ல, அதை வந்துட்டு திருப்பி அந்த ட்ரைனேஜ் ஹோல் அந்த பைப்போட சுற்றிட்டு அதுக்கு மேலே அந்த ரப்பர் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 ரப்பர் பாயிண்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அல்லது டேப் வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த வழியாக நமக்கு வந்து கரப்பாம்பூச்சியோ இல்லை வேறு எந்த பூச்சி எதுவுமே நமக்கு வராது, ரொம்ப சேஃபாக இருக்கும்.
ஸோ இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீட்லேயுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டிப் பார்ப்போம். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பூரிக்கட்டையில் மாவு வந்து அங்கங்கே ஒட்டியிருக்கும். இதை நம்ம வந்து கத்தி வச்சு சுரண்டுவோம், அல்லது இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம தேய்ப்போம். அப்படி தேய்க்கும் போது பூரிக்கட்டை தான் வேஸ்ட்டாக ஸ்க்ராட்ச் ஆகுமே தவிர அதில் உள்ள மாவு வந்து அவ்வளோவா க்ளீன் ஆகாது. பூரிக்கட்டை ஸ்க்ராட்ச் ஆனால் கூட அது அங்கங்கே தூக்கிட்டு அந்த சலாம்பு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நான் கேஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுங்க. எல்லா பக்கமும் அந்த தீ படுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அது உருகி வருது பாருங்கள். அது மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, அந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே உருகி வந்துடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த வீடியோ. இது அடுப்பில் வச்சு இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரப்பரு சோப்பு எதுவுமே யூஸ் பண்ண தேவை கிடையாது. இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் இதை க்ளீன் பண்ணிடலாம் டக்குன்னு. ஸோ நீங்கள் சப்பாத்தி போட்டு முடிச்சுட்டு அதை கல்லை தூக்கி மாற்றி வச்சுட்டு உடனே நீங்கள் இந்த வேலையும் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது அடுப்பில் வச்சு இந்த மாதிரி காமிச்சு எடுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிச்சன் டவலோ அல்லது ஒரு க்ளீனான கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வைப் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். நல்லா க்ளீன் ஆயிரும். அதில் எந்த தூசி எந்த அழுக்கு எதுவுமே இருக்காது. நமக்கு இது கண்ணுக்கும் தெரியாது அது இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருந்தாலுமே சுத்தமாக க்ளீன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. நாளைக்கு இதே டைம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபா.